ஹாய், என்னோட நேம் அஜய் ரூபன். நான் வந்து dotnet ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷிவ் இன்ஃபோடெக். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பர்சனை பற்றி பேச போகிறேன். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜய் ரூபன். ஸோ 2020 எம்பிஏ டிகிரி முடித்தவருங்க. அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தாருங்க. ஸோ இருந்துட்டு இவர் வந்து சார் நான் லைஃப்பில் ஜெயிக்கணும் சார், ஒரு துடிப்போடு நான் சென்னைக்கு வந்திருக்கேன் சார், நான் ஜெயிச்சே தரணும் சார்னு சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சுங்க. நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த தம்பி வருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க தம்பி, போராட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. அதே மாதிரி போராடினாருங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ரொம்ப பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் அவர் பிளேஸ் ஆயிருக்காரு. கண்டிப்பாக வந்து நான் உங்க கூட சேர்ந்து அவரை நான் வாழ்த்த விரும்புகிறேங்க. ஸோ அஜய் ரூபன், உங்களை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுதுங்க. ஸோ கடலில் மூழ்கி விடாதே, போராட கற்றுக்கொள், ஒரு நாள் கரை சேருவாய், அன்று கரை சேரும்பொழுது உன் திமிர் உன்னிடம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்க தம்பி. வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நானும் இந்த கம்பெனியும். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிக்கேட்டடுங்க. அந்த ஒழுக்கம் லைஃப்பில் வந்து நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இனி எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எப்படி இன்னும் மெம்மேல போகிறது அப்படின்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வளர்ச்சி இருக்கணுங்க. அந்த வளர்ச்சியோடு தான் இருக்காருங்க தம்பிங்க. நாம் அவர்கிட்ட பேசினா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அஜய், உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். அப்பா பேர், அம்மா பேர், நேட்டிவ், உங்களை பற்றி எல்லாமே சொல்லலாம். என்னோட பேர் அஜய் ரூபன். என்னோட அப்பா பேர் வந்து முத்துராஜ், அம்மா பேர் வந்து சுஷீலா. ஸோ என் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடியில் சாயர்புரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான். ஸோ அங்கேருந்து தான் வரேன். எம்பிஏ எந்த இயர் பாஸ் அவுட், எந்த காலேஜ் தம்பி? எம்பிஏ வந்து நான் 2020 பாஸ் அவுட்டு. கோயம்புத்தூரில் இருக்கிற இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் நான். ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்க எம்பிஏ பண்ணியிருக்கேன். யூஜி வந்து மதுரையில் வெள்ளச்சாமி காலேஜ்னு ஒரு காலேஜ். ஓகே, பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்கீங்க. எம்பிஏ ஃபினான்ஸ் தம்பி. எம்பிஏ ஃபினான்ஸ்ன்றீங்க, எப்படி தம்பி? ஐடி கொள்ள எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐடியில் வந்து டெக்னாலஜி எப்படியும் டெவலப் ஆகிட்டே தான் சார் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று டெவலப் ஆகுது, ஒவ்வொரு நாளைக்கு புதுசாக. அது அப்புறம் ரொம்ப கஷ்டமாச்சு தம்பி, டெய்லி படிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குமே சார். இப்போ நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பிரெயின் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி படிச்சுட்டே இருக்கோம். அதுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அப்படி நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி வைப்பாங்க, ஐடினா படிச்சுட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான பதில் அருமையாக சொன்னீங்க. உண்மையாகவே அதாங்க உண்மை. அஜய்க்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேங்க. ஓகே அஜய், நான் கேட்குற கேள்வி என்ன வந்து, இப்போ ஐடி கம்பெனிக்குள்ளே போயாச்சுங்க, செட்டில் ஆயாச்சுங்க, அடுத்து என்ன வந்திருக்கு? அந்த கம்பெனி பற்றி பயங்கரமாக புகழ்ந்தீங்க, சூப்பர் கம்பெனி சார், நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நீங்களே கம்பெனி பேர் வேண்டாம், நீங்களே ஒரு வார்த்தை அந்த கம்பெனி பற்றி நீங்கள் சொல்லலாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி சார். 3 இடத்துல இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அப்படின்னு இருக்காங்க. அங்கேயும் நிறைய கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட அடுத்த ஏம் அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு வரணும். அது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. இந்தியாவில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ணணும். அதுக்காக தான் ஒரு டீம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய அசட்டாக நீங்கள் இருப்பீங்க தம்பி. சரிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனிவேலைக்கு நான் அஜயை வாழ்த்துறேங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சுட்டு பிகாம், எம்பிஏ ஃபினான்ஸ், ஐடி சம்மந்தமே இல்லாமல் படித்தாலுமே என்னால் சாதிக்க முடியும்னு ஜெயிக்கிற ஒரு வெற்றியாளன்னு அவருங்க. வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஹாய், என்னோட நேம் வந்து அஜய் ரூபன். நான் வந்து 2020 எம்பிஏ பாஸ் அவுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப தான் நம்ம ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு தனிப்பட்ட ஸ்கில் வந்து டெவலப் ஆகிறத நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்லாம் என்னால் பண்ண முடியும், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி நல்ல ஒரு டெவலப் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ்ட் ஆகியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. அவங்க வாட் இஸ்ன்னு கேட்டாங்க, ஆனால் ஒரு 30% தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லாஜிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் லாஜிக்கலாக ப்ரோக்ராம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது.